நண்பன் படத்தில் பஞ்சவன் பாரிவேந்தன் அப்படிங்கிற கேரக்டரில் விஜய் நடிச்சிருப்பார். இந்த நண்பன் ஹிந்தியில் வெளியான 3 Idiots படத்தோட ரீமேக். 3 Idiotsல அமீர் கான் புன்சுக் வாங்டு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். இந்த பஞ்சவன் பாரிவேந்தன், இந்த புன்சுக் வாங்டு, இந்த 2 கேரக்டரோட நிஜ உருவம் தான் இந்த சோமன் வாங்சுக் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இவர் கடந்த 23 நாளாக சாப்பிடாம போராட்டம் பண்ணியிருக்காரு. எதுக்காக? ஒருத்தர் ரிசைன் பண்ணணுன்ட்டு. இப்போ நேற்றுலேருந்து டெல்லியில் மாணவர்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் போராட்டம் பண்ணியிருக்காங்க. காவலர்கள்ட்ட தடியடி வாங்கியிருக்காங்க. கண்ணீர் புகைக்குண்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் யாருக்காக? அந்த ஒருத்தர் ராஜினாமா செய்யணும். யார் அந்த ஒருத்தர்? என்ன தான் நடக்குது டெல்லியில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் என்ன நடக்குது அப்படிங்கிற பல விஷயங்கள் இப்போது எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும். நம்ம வீட்டில் டாக்டர் படிக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் இதுக்காக ஒரு 10 வருஷத்தை செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் அதுக்காக அந்த குடும்பமே சேர்ந்து உழைக்கும். அப்படியான உழைப்பை, அப்படியான கனவை டெல்லியில் இருக்க யாரோ ஒருத்தர் வீணாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கோவம் வரும். அதுதான் இங்கே உண்மையிலேயே நடக்குது. யார் அந்த ஒருத்தர், என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் சுமார் 22 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. MBBS, BDS இந்த 2 எக்ஸாமுக்கும் நீட் எக்ஸாம் இப்போ கம்பல்சரி. இப்படி மாணவர்கள் கஷ்டப்பட்டு படித்து வரும்போது யாரோ ஒருத்தர் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுறாங்க, இல்லை எக்ஸாம் கேன்சல் ஆகுது, உடனே கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மாணவர்கள் வருஷம் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நல்லா சொல்கிறேன், இது ஒரு மாணவர்களோட பிரச்சனை மட்டும் கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் அஃபெக்ட் ஆகும்போது அது அந்த ஃபேமிலியவே சேர்த்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இப்படியான நெருக்கடிக்கு மத்தியில் இந்த நீட் எக்ஸாம் வருஷம் நடந்துக்கிட்டே இருக்குது. பல பிரச்சனைகள், பல கனவுகளை அழிச்சுக்கிட்டு ஒரு எக்ஸாம் இங்கே போய்கிட்டே இருக்குது. இதற்கு நாடு முழுவதும் இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. தமிழ்நாடு இதோட ஆரம்பம். நீங்கள் 2013 போனீங்கன்னா அங்கேருந்து தமிழ்நாடு இதை அப்போஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஹிஸ்டரியை நமக்கு ஃபுல்லாக தெரிஞ்சால் மட்டும்தான் நேற்று நம்ம மாணவர்கள் அடி வாங்கினாங்க பார்த்தீங்களா, அந்த வழியை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அந்த ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறத ரொம்ப கிறிஸ்பாக சொல்லுவோம், கவனிங்க. ஃபஸ்ட்டு டாக்டர் ஆகணும் அப்படின்னா 2 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க. என்னென்ன அப்படின்னா, ஒன்று CBSE கண்டக்ட் பண்ணுற AIPMT எக்ஸாம் ஒன்று, இன்னொன்று ஸ்டேட் எக்ஸாம். ஒவ்வொரு ஸ்டேட்டும் அதற்கான எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது தேவையில்லாத ப்ரெஷர். நம்ம ஒரே எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா 2010 ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. அதன்படி 2013 நீட் எக்ஸாம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் அதற்கு பல எதிர்ப்புகள் அப்பயே. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலமும் வேறு சிலபஸை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எப்படி நீங்கள் ஒரே எக்ஸாமை நீங்கள் கண்டக்ட் பண்ண முடியும் இந்தியா ஃபுல்லாக அப்படிங்கிற கோரிக்கைகள் அன்றைக்கி பல மாநிலங்களால் வைக்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு ரொம்ப தீர்க்கமாக வச்சது. இதை எதிர்த்து அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போகவும், சுப்ரீம் கோர்ட் ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட் அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணாங்க. அதனால் வேறு ஆப்ஷன் இல்லாமல் 2030 AIPMT எக்ஸாமும் அந்தந்த ஸ்டேட் அவங்க ஒரு எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2016-17 அந்த கல்வியாண்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா நீட் எக்ஸாமை கொண்டு வந்தாங்க. ஆனால் விருப்பப்படாத மாநிலங்கள் இதில் கலந்துக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷனும் சேர்த்தே கொண்டு வந்தாங்க. இது தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் போராடினதோட விளைவு. ஆனால் 2017 இந்த கேஸை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் நீட் கம்பல்சரி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஏன்னா இப்போ 5 ஜட்ஜஸ் கொண்ட பெஞ்ச் இப்போ இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ நீட் கம்பல்சரி ஆகிடுச்சு. எப்போ? 2017 வருஷத்துலேருந்து. ஸோ வேறு ஆப்ஷனே இல்லை. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக என்ன பண்ணிட்டே இருக்கோம், நீட் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். அட் த சேம் டைம் இங்கே பல போராட்டங்களும் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த 2017 தான் தமிழ்நாட்டில் அனிதா அப்படிங்கிற மாணவி, அரியலூரை சேர்ந்தவர், அவர் சூசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே ஆரம்பித்தது இன்றைக்கி சோமன் வாங்சுக் வரைக்கும் நிற்கிது. சோமன் வாங்சுக் இப்போ கண்டினியூஸாக ஒரு உண்ணாவிரதம். அவர் இன்னும் 2 நாள் அதை கண்டினியூ பண்ணியிருந்தால் அவர் உயிரிழக்க நேரிட்டு இருக்கும். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை முயற்சி தான். ஏன்னா தன் உயிரை மாய்த்து போராட வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு. அனிதா நீட் எக்ஸாமே கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சாங்க. சோமன் வாங்சுக் நீட் எக்ஸாமும் வேண்டாம், அட் த சேம் டைம்
இவர் ஒரு மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர் ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சார். யார் அந்த சென்ட்ரல் மினிஸ்டர்? இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் ஏன் வந்து அவர் ரிசைன் பண்ணாமல் இருக்கார்? பாஜக அரசு ஏன் அவருக்கு இவ்வளவு பேக்கப் கொடுக்குது அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. அந்த மினிஸ்டர் பேர் தர்மேந்திர பிரதான். 2024 நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் 67 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்க, 50 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க. இதை விசாரித்த கோர்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதற்காக 30லேருந்து 32 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்கதாகவும், இதனால் அந்த கிரேஸ் மார்க்கை கேன்சல் பண்ணுறாங்க. 1563 ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு அவங்க வேணால் ரீ எக்ஸாம் எழுதக்கூடிய வாய்ப்பையும் சுப்ரீம் கோர்ட் உருவாக்கி கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு யார் காரணம் அப்படின்னா, அன்னைக்கு வந்து எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்த தர்மேந்திர பிரதான். ஸோ அவரை நோக்கி எல்லாரும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த குற்றச்சாட்டை வந்து மறுத்து, அதுவும் இல்லாமல் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியை காப்பாற்றவும் பார்த்துருக்காரு. இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA சொல்லுவாங்க. இவங்க தான் இந்த மாதிரியான எக்ஸாமை கண்டக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு. இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேசியிருக்காங்க. இந்த அமைப்பு வந்து இந்த மாதிரியான எக்ஸாம் மூலியமாக ஒரு எக்கனாமியே இங்கே வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ NTA அப்படிங்கிற அமைப்பையும் கேன்சல் பண்ணணும், நீட்டையும் கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற வாய்ஸும் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, அப்போயே இந்த மினிஸ்டர் மேலே பிரச்சனை ஆச்சு. இப்போ 2026 என்ன ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு. மகாராஷ்டிரா நாசிக்கில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகியிருக்கு. அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டை அவர்கிட்ட இந்த கொஸ்டினை செக் பண்ணும்போது 180 கொஸ்டினில் 120 கொஸ்டின் எக்ஸாக்டாக அவர்கிட்ட இருந்திருக்கு. ஸோ இது எப்படி பாசிபிள், கொஸ்டின் ஏன் லீக் ஆச்சு அப்படிங்கிற கேள்வி உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட கனவு, ஒவ்வொரு ஃபேமிலியோட கனவு. அதற்காக அந்த ஸ்டூடெண்ட்டும் அந்த ஃபேமிலியும் தங்களோட 10 வருஷத்தை வந்து செலவு செய்கிறாங்க. சிம்பிளாக ஒரு கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி அவங்களோட கனவை வந்து சிதைக்கிற வேலையை வந்து சில நபர்கள் செய்கிறாங்க. அவர்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத, கையாலாகாத தனத்தில் அரசு இருக்குது. அதற்கு தார்மீக பொறுப்பேற்று அந்த அமைச்சர் வந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்னா அதையும் செய்ய மாட்டேங்கிறாரு. அந்த அரசும் அவரை காப்பாற்றிக்கிட்டே இருக்குது. இது வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து கொந்தளிப்பு அதிகமாக்கிக்கிட்டே இருக்குது. இதை எதிர்த்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி உருவாகுது. ஓகேங்களா? ஒரு ஜட்ஜு ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ஃபோன் இருந்தால் போதும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காக்ரோச் மாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பேச போக, அடுத்த நாள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவாகுது. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாகுறாங்க. ஓகேங்களா? இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த அமைச்சர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக போராடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட சேர்ந்தவர் தான் இந்த சோமன் வாங்சுக். ஆனால் இவங்க போராட்டத்துக்கு, இவங்க வாய்ஸுக்கு இந்த அரசு கொஞ்சம் கூட செவி சாய்க்காமல் ஒரு ஜனநாயக விரோதமாக செயல்பட்டதோட விளைவு இன்றைக்கி டெல்லியில் மிகப்பெரிய போராட்டம். ஓகே, 2026 இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சின்னு சொன்னோமா, அதை ஒட்டி எக்ஸாம் கேன்சலும் பண்ணிட்டாங்க. அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண மாணவர்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு எக்ஸாம் ஏன் வந்து இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு ப்ராப்ளம், எதையுமே ஒரு ஸ்மூத்தாகவே போகலை. நீட் எக்ஸாம் வேணும் வேணாங்கிறது செகண்டு. ஓகேங்களா? இங்கே வேணுன்ற ஒரு தரப்பு இருக்குது, வேணான்னு சொல்கிற தரப்பு இருக்குது. ரெண்டையுமே விடுவோம். ஏன்னா அனிதா வந்து நீட் எக்ஸாமே வேணான்னு சூசைட் பண்ணாங்க. பட் இங்கே இருக்கவங்க வேணாம் அப்படிங்கிறத தாண்டி இந்த மினிஸ்டர் ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸாம் வேணுமா வேணாமாங்கிறது செகண்டு, நம்ம அதை நோக்கியே போக வேண்டாம். ஆனால் இந்த எக்ஸாம் ஏன் ஸ்மூத்தாக சரியாக நடக்கவே மாட்டேங்குது? ஏதாச்சும் ஒரு வருஷம் பிரச்சனைனா ஓகே, ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்? இப்போ இந்த கேள்வியை வந்து யார் கேட்குறா? இந்த நீட் எக்ஸாம் வந்து வெறும் MBBSக்கு இருந்தது, இப்போ BDSக்கு வந்துச்சு. நாளைக்கு ஒவ்வொரு ஹையர் எஜுகேஷனுக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கொண்டு வரக்கூடிய சூழல் உருவாகுது. ஸோ இந்த டைமில் தான் வேறு ஆப்ஷனே இல்லாமல் மழைக்கால கூட்டத்தொடர் கூடினவுடனே டெல்லியில் வந்து மாணவர்கள் வந்து போராட்டம்னு இறங்கிட்டாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களும் வந்து அசோசியேட் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்ட ஒரு முறையாக பேச்சுவார்த்தை செய்யாமல், அவங்கள கன்சிடர் பண்ணாமல், சரி அவங்க எல்லாமே சிட்டிசன் தானே, இந்தியன் சிட்டிசன் தானே, கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்குறது என்ன? ஏன்னா 2 வருஷம் அவர் தர்மேந்திர பிரதான் அவர் வந்து பொறுப்பாக இருக்க. அந்த 2 வருஷமும் வந்து பல பஞ்சாயத்து கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படின்னா அவரை ரிசைன் பண்ண சொல்ல வேண்டிய சிம்பிளான ஒரு விஷயம் தானே. இங்கே ரிசைன் பண்ணிவிடுங்க, தேவையில்லாத ப்ராப்ளம் ஆகுது அப்படின்ட்டு எஃபிஷியண்ட்டாக இன்னொரு மினிஸ்டரை வந்து போட வேண்டியது தானே. அதை செய்யாமல் இன்றைக்கி ஒரு பார்ட்டியே உருவாகியிருக்கு. இன்றைக்கி இவ்வளவு பிரச்சனைகள். காங்கிரஸ் வந்து
அசோசியேட் ஆகுறாங்க. ராகுல் காந்தியை அரெஸ்ட் பண்ணுறீங்க. எதற்காக இவ்வளவு பிரச்சனைகள்? அவரை ரிசைன் பண்ண சொல்லியிருந்தீங்க அப்படின்னாலே இந்த இஷ்யூ முடிஞ்சிருக்கும். ஆனால் அவரை ஏன் காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்தியாவில் ஒரு குடும்பத்தோட எதிர்காலம் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் வரக்கூடிய கல்வி தான். இங்கே கல்வியே முறையாக வரதில்லை, கல்வி வியாபாரம் ஆகியிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு பல விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கோம். ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் அவ்வளோ இருக்குது. சரி, நீட் எக்ஸாம்னு சொல்லியாச்சு. நீட் எக்ஸாம் வந்து யாரால் படிக்க முடியும்? ஸ்டேட் போர்டு எக்ஸாம் சிலபஸில் படித்தவங்களால் கிளியர் பண்ண முடியுமா? சிபிஎஸ்சியில் படித்தா மட்டும் கிளியர் பண்ண முடியுமா? எதில் படித்தாலும் நீட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்பெஷலாக அதுக்குன்னு கோச்சிங் போனால் மட்டும்தான் உங்களால் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அப்படின்னா அப்போது இதுக்கு பின்னாடி இருக்க சூட்சமம் என்ன? அப்போ எதுக்காக அவன் 12th வரைக்கும் படிக்கணும்? கோச்சிங் மட்டும் படிச்சுட்டு போயிடலாமே. 12 இயர்ஸ் வந்து படித்து கிடைக்காத ஒரு விஷயம் வந்து இந்த நீட் எக்ஸாம் கோச்சிங் சென்டருக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் போனால் வந்து அவன் கேப்பபிள் ஆகிடுவானா? ஸோ இப்படி பல கேள்விகள் இருக்குது. ஸோ நீட் எக்ஸாம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் அந்த டிஸ்கஷனுக்குள்ளேயே போகலை. இப்படி குளறுபடிகள் நடந்திருக்கு. அந்த அமைச்சரை ராஜினாமா செய்யுங்கன்னு சொல்ல பிரைம் மினிஸ்டர் மோடியால் ஏன் முடியலை? பாஜக அரசால் ஏன் முடியலை? சிம்பிளாக செய்ய வேண்டிய விஷயத்த இவ்வளவு வந்து நீட்டி முழக்கி மக்களை கஷ்டப்படுத்தி நம்ம நாட்டு மக்களையே வந்து அடித்து, ஸோ யாருக்கு இந்த அரசாங்கம் வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுதா இல்லையா? ஸோ இதை வந்து பாஜக அரசு சரியாக கையாளணும். இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனையால் தான் பாஜக வந்து தோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிற சூழலும் உருவாகும். மீண்டும் வேறொரு டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.